இன்றைக்கி சூப்பரான பச்சை பயிரை வச்சு சைட் டிஷ் சப்பாத்திக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம். அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். பச்சை பயிறு ஆல்ரெடி நான் ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஊற வைக்கல, அப்படியே டைரெக்டாக வறுத்துட்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி கலரே உங்களுக்கு மாற்றிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச், வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த மசாலா கூட கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவி வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும். பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ பச்சை பயிரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்மளோட பச்சை பயிறு தால் ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு வருது. இப்போது கஸ்தூரி மேத்தி கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அருமையான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். சூப்பரான சப்பாத்தி கூட இந்த சைட் டிஷ் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.